எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னா நேராகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், சோத்திரம். இந்த 2192வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலே விசேஷமாக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காக தேவ சித்தம் உண்டாயிருப்பதற்காக சபையார் யாவர் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2192வது காலை மன்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்மேல் இருக்கிற நிந்தை நீங்குவதற்காக ஜெபிக்க வேண்டும். அதாவது நீங்க நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்க கவனமாய் கேளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அன்னாளை குறித்திங்க சொல்லுகிறார். அன்னாளுடைய வீட்டில அவளை மிகவும் மனமடிவாக்கினார்கள். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, திருமணமாகியும் குழந்தை இல்லை. அவள் மேல ஒரு நிந்தை இருந்தது, ஒரு அவச்சொல் இருந்தது. இந்த அவச்சொல் நீங்குவதற்காகவே அவள் தேவனுடைய ஆலயத்திலே போய் தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம். நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அவமானங்கள், நம்ம குடும்பத்து மேல இருக்கிற நிந்தைகள், நம்ம குடும்பத்து மேல இருக்கிற சாபங்கள் எல்லாம் குடும்பத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் அன்னாள் எப்படி தேவனுடைய ஆலயத்திலே சென்று தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாலோ அதே போல நாமும் ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், நம் மேல இருக்கிற நிந்தைகள் நீங்கும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக மக்கள் அநேக விதங்களில் நம்மை கனஈனப்படுத்துவார்கள். நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காவிட்டால் நம்மை கனஈனப்படுத்துவார்கள். நல்லா படித்திருப்போம், படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காது, ரொம்ப கனஈனப்படுத்துவார்கள். அப்போ திருமண வயதுக்கு வந்திருப்போம், திருமண வயதிற்கு வந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கும், நம்ம ரொம்ப ஏளனமாய் பார்ப்பார்கள். அது மாத்திரமல்ல, திருமணம் ஆகியும் பல ஆண்டுகள் இருக்கும், பார்க்கும்போது பிள்ளை இல்லாமல் இருக்கும். நமக்கு ஒரு பட்டத்தையே சூற்றி நம்மை மிகவும் மனமடிவாக்குவார்கள், நம்மை நிந்திப்பார்கள். நம்ம எந்த நன்மையான இடத்திற்கு போகாத அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் நம்மை கனஈனப்படுத்தி கொண்டிருக்கும். அன்னாளுடைய சக்களத்தி அவளை நிந்தித்தால் அவமானப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். ஆகினால அவள் போய் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் மிகவும் மனங்கசந்து அழுது தன் இருதயத்தை ஊற்றினாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஐயா, பேசுறவங்க பேசட்டும், நிந்திக்கிறவங்க நிந்திக்கட்டும், ஆனா நம்ம தேவனுக்குள் உறுதியா இருப்போம் என்று சொன்னால், நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிப்போம் என்று சொன்னால், நம்ம மேல இருக்கிற நிந்தைகள், நம்ம குடும்பத்து மேல இருக்கிற நிந்தைகள் எல்லாம் ஆண்டவர் உடனே மாற்றுவார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த கால வேளையில இந்த காலை மன்னா செய்தியை பார்க்கிற உங்க மேல இருக்கிற நிந்தைகள் மாறணுமா? ஒருவேளை நம்ம கடன், குடும்பத்தின் காரியங்களுக்காக கடன் வாங்கியிருப்போம், அதை அடைக்க முடியாம இருக்கும். அதே பொதுமக்கள் நிந்தையா பார்ப்பாங்க, இவன் கடன் வாங்கிட்டான் அப்படிமாங்க. இப்படி செய்யாத சில தவறுகளுக்காக நம் மேல் சில வார்த்தை வசமொழிகளை சூட்டி நம்மை அவமானப்படுத்துவார்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வில் வீரர் யோசேப்பை மனமடிவாக்கினார்கள், ஆனாலும் யோசேப்பின் வில் உறுதியாயிருந்தது. அல்லேலூயா. ஐயா, அன்னாளுக்கு தாங்க முடியல, ஒவ்வொரு நாளும் அவளை வேதனைப்படுத்துறாங்க. எந்த பங்கனுக்கும் போக முடியல, ஆலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் வேதனைப்படுத்துறாங்க. அது ஒன்றை செய்தார், நேர தேவ சன்னிதானத்திற்கு போனார். தன் இருதயத்தை ஊற்றி அன்னாள் மிகவும் மனங்கசந்து அழுது தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். சில நாட்கள் கழித்து பார்க்கும் போது
ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அன்னாளை தேவன் கடாட்சித்தார். அல்லேலூயா. அவள் குழந்தையை பெற்று அவளுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. உங்க குடும்பத்து மேல இருக்கிற நிந்தைகள், உங்க மேல இருக்கிற நிந்தைகள் மாற வேண்டுமா? தேவ ஆலயத்தில் போய் தேவ நோய்க்கு ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள். உங்க மேல இருக்கிற நிந்தைகள் இந்த நாளோடு விலகும் என்று சொல்லி ஊழியக்காரர் அடிமை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். எங்க மேல இருக்கிற நிந்தைகள் இந்த செய்தியோடு விலகட்டும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் உண்மை நோக்கி ஊக்கமாக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். சோத்திரம். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய் ஓடிடுவே. என் ஜீவன்